நம்மளும் இந்த குழிமந்தி வீட்டிலேயே பண்ணலாங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான ஆயில் ஊற்றிக்கோங்க. இதுக்கு ஆயில் கொஞ்சம் நிறையாவே வேணும். 1 கிளாஸ் ஆயில் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா பிரியாணி குடும்பத்தை சார்ந்த அனைத்து நபர்களையும் உள்ள தூக்கி போடுங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 ஸ்பூன் மிளகாப்பொடி, 1 ஸ்பூன் கரம் மசால் பொடி. இதை போட்டு எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஒன்று ஒன்றா தூக்கி உள்ளே போடுங்க. போட்டதுக்கப்புறமா நல்லா கிண்டி விடணும். இதுக்கு சிக்கன் கொஞ்சம் பெரிய பீஸாக தான் வாங்கணும். அதை கடையில் நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களே கட் பண்ணி கொடுத்துருவாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று, மேகி ஸ்கூப் போடணும். 2 மேகி ஸ்கூப் போட்டுக்கோங்க. மேகி ஸ்கூப் போட்டால் உப்பு போட தேவையில்லை. அதுக்கப்புறம் 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை நல்லா கழுவி தனியாக வேக வச்சுக்கோங்க. 3/4 பதம் வந்ததுக்கப்புறம் அதை வடித்து நம்ம லேயர் போட ஆரம்பிச்சிடலாம். ஆயில் இதில் நிறைய ஊற்றிருந்தோம் இல்லையா, அந்த ஆயிலை ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கணும். லேயர் போட்ட அரிசிக்கு மேலே அந்த எண்ணெயை தான் நம்ம ஊற்ற போகிறோம். ஃபஸ்ட் லேயர் போட்டாச்சு, ஆயில் ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் 2வது லேயர் போடுங்க. போட்டதுக்கப்புறம் அந்த ஆயிலை திரும்பவும் ஊற்றுங்க. ஊற்றி மூடி போட்டு வெயிட் போடணும். நான் மறந்துட்டேன், நீங்கள் மறந்துடாதீங்க. 2வது தான் நான் வெயிட் போட்டேன். வெயிட் போட்டு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் குழிமந்தி ரெடி.